வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் சுபலக்ஷ்மி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இன்று நள்ளிரவு முதல் தடை. பதவி நீக்கப்பட்டுள்ள 5 நீதிபதிகள் வெளியாகியுள்ள தகவல். இன்றைய தங்க விலை குறித்து வெளியான தகவல். இவ்வாண்டு இதுவரை 1,00,000க்கும் அதிகமான புதிய வாகனங்கள் பதிவு. ஒரு வாரத்திற்குள் நீதிபதிகள் 5 பணியிலிருந்து இடைநீக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்துதல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் தடை செய்யப்படும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இந்த விதிகளை மீறும் வகையில் யாராவது செயற்பட்டால் இலங்கை பரீட்சை திணைக்களம் பரீட்சை சட்டம் மற்றும் பிற விடுதிகளின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான விளம்பரங்கள், கருத்தரங்குகள், பயிற்சி வகுப்புகள், ஆலோசனை வழங்க மாணவர்களை ஒன்று திரட்டுதல் மற்றும் சமூக ஊடக தளங்கள் ஆகியவையும் தடை செய்யப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பரீட்சையில் பங்கேற்கும் அனைத்து மாணவர்களும் காலை 8:30 மணிக்குள் பரீட்சை மண்டபங்களை அடைய வேண்டும். 2வது வினாத்தாள் முதலில் நடத்தப்படும். இடைவேளைக்கு பிறகு முதல் வினாத்தாள் நடத்தப்படும். புலமை பரிசில் பரீட்சை 2787 பரீட்சை மையங்களில் நடைபெறும். இந்த ஆண்டு 23,1638 சிங்கள மொழி விண்ணப்பதாரர்கள், 76,313 தமிழ் மொழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் மொத்தம் 30,79,059 விண்ணப்பதாரர்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். இலங்கை நீதித்துறை சேவை ஆணைக்குழுவினால் ஒரு வாரத்திற்குள் 5 நீதிபதிகள் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இடைநீக்கம் செய்யப்பட்ட நீதிபதிகளில் மொரட்டுவ நீதவான் திலின கமகே, மகியங்கனை மேலதிக மாவட்ட நீதிபதி ரங்கனி கமகே மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நீதிபதிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நீதித்துறை சேவை ஆணைக்குழுவின் தலைவராக பிரதம நீதிபதி பிரித்தி பத்மன் சூரசேன உள்ளதோடு உயர்நீதிமன்ற நீதிபதி மஹிந்த சமயவர்த்தன உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். மேலும் நீதிபதி காமினி அமரசேகர ஓய்வு பெற்றதால் வெற்றிடமாக உள்ள 3வது இடத்தை அரசியலமைப்பு சபை இதுவரை நிரப்பவில்லை என்று கூறப்படுகின்றது. அத்துடன் உயர்நீதிமன்ற நீதிபதி பிரசன்ன அல்விஸ் தற்போது ஆணைக்குழுவின் செயலாளராக பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று சற்று குறைவடைந்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 10,17,681 ரூபாவாக காணப்படுகிறது. 24 கரட் தங்க கிராம் 35,900 ரூபாவாகவும் 24 கரட் தங்க பவுன் 2,87,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்க கிராம் 32,910 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கரட் தங்க பவுன் 2,63,300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 31,420 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,51,300 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் இலங்கையில் மொத்தம் 13,03,678 புதிய வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த புதிய பதிவுகளில் பெரும்பாலானவை மோட்டார் சைக்கிள்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2025ஆம் ஆண்டில் இதுவரையில் மொத்தம் 10,451 புதிய மோட்டார் சைக்கிள்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி முதல் 20,535 சிற்றுந்துகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மீதமுள்ள பதிவுகளில் இரட்டை பயன்பாடு வாகனங்கள், பாரவூர்திகள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் என்பனவும் அடங்கும் என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.